மக்களுக்காகவே நான் கடைசியாக மக்களுக்காக போயிடுச்சு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜினை கலட்டுறதுக்கு வேலையாக ஃபஸ்ட்டு இன்ஜினில் இருக்க இன்ஜினுக்கும் வீலுக்கு இருக்க டிரைவை முதல்ல கழட்டி விடணும். என்னன்னா செயினை கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு போல்ட்டாக ரிமூவ் பண்ணி செயினுக்கு ஒரு போல்ட்டாக ரிமூவ் பண்ணி இன்ஜினை கீழே இறக்கிக்குவோம். கழட்டிட்டியா? முருகு எடு பார்த்து. நண்பர்களே பாருங்க, இன்ஜினை ஃபுல்லாக கழட்டி இன்ஜினை கழட்டுறதுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கழட்டியாச்சு. என்னென்னா போல்ட்டு லிஃப்ட் பண்ண போகிறான். இன்ஜின் போல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினில் மவுண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கும், அதெல்லாம் கழட்டுறோம். தம்பி இங்கிட்டு போ. என்னடா கரெக்டாக வருதா? என்னடா இந்த வரணும் வருதா இல்லையா? நீ தான்டா ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். பைப் எடுத்து மாட்டா இல்லை வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? வேணும்டா. இங்கே வத்தியா இல்லை, அப்புறம் எப்படி போகும்? அப்புறம் எப்படி நகரும்? எப்படா போடுறது? ஃபுட்ரெஸ்ட்டை கழட்டி விட்ருவோம். கீழே இருக்க இன்ஜினை வந்து நான் கழட்ட முடியல. நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இன்ஜினை இறக்கிட்டோம் அப்படின்னா சிடிஐ காயிலேருந்து நம்ம ஹெச்டி காயிலுக்கு எப்படி சப்ளை கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒயரிங் எப்படி பண்ணியிருக்கா, ECMலேருந்து ஒயரிங் பண்ணியிருக்காங்களா இல்லை மேனுவல் ஒயரிங் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கும். நண்பர்களே, நான் இப்போ அந்த ஒயரிங்லாம் வந்து ரூட்டிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ரூட்டிங் எப்படி போகுதுன்னு சரியாக எனக்கு தெரியல. ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன், போர் அடிக்க விரும்பல. இவ்வளவு ஏன் சொராமீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கட்டர்லே இல்லையா? ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து ஒயரிங் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஒயரிங் கண்டுபிடிக்கும் போது வண்டியே கண்டா பாருங்க, மொத்தம் ஒயரை ஸ்டிக் எடுத்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயர்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ இன்ஜின் போல்ட்டெல்லாம் நம்ம கழட்டிட்டோம். இன்ஜினை கீழே இறக்கிடுவோம். ஃபுல்லாக எல்லாம் கழட்டி முடிச்சாச்சு. வாங்க இப்போ இன்ஜினை வெளியில் எடுத்துருவோம். இப்படி தம்பி கையெடுத்துக்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நம்ம பார்த்து பல்சர் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ ஃப்ரேமில் பாருங்கள், ஃப்ரேமில் ஒன்றுமே இல்லை, வெறும் கம்மி மட்டும் தான் இருக்குது, சேஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து இன்ஜினை கழட்டி வெளில வச்சிட்டோம். இப்போ என்னன்னா ஒரு தடவை இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ண போகிறோம். ஒயரிங்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டோம். வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சுடா. பெட்ரோல் கணக்கு நோய்டா. இந்த சூப்பர் நண்பர்களே, இன்ஜின் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி இந்த இன்ஜின் வச்சு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பாருங்க. ஓகே, டாடா, பை பாய். இன்றைக்கான வீடியோவில் பெட் ரெடி பண்ண முடியாதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி வேலைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா பார்ப்போம். இதுக்கு பெட் ரெடி பண்ண முடிஞ்சால் பெட் ரெடி பண்ணி போகிறேன். அப்படின்னா வீடியோ இவ்வளோ தான். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த இன்ஜினை வச்சு நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்கள் சஜஷனாக போட்டு போயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, டாடா, பை பாய். சண்டை ஓட்டி என்ன திட்டிட்டு இவ டாட்டா காட்ட தர்றேன். யூடியூப்ல நான் வீடியோவில வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு வந்தேன்டா. ஒரு நாள் செலிபிரிட்டி ஆகிடுவாடா நீ. ஆனால் செலிபிரிட்டி ஆகிறது இல்லடா, எனக்கு என் மூஞ்சியை பார்க்கறது பிடிக்காதுடா. மற்றவங்களுக்கு பிடிச்சி இதில் இதுக்கு எதுவும் அப்படி யோசிக்கிறேன்னா, அதாவது மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான். கடைசியாக மக்களுக்காக போயிடுச்சு. பேசிவிட்டேன் ஒரு வார்த்தை